Hi friends, welcome to our channel Listen, Learn, Excel. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல ஒரு சில இம்பார்ட்டன்ட்டான பேசிக் ஃபங்க்ஷன்ஸோட கிராஃப்ஸ் என்ன அந்த ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா இப்போ தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த செட்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் என்ன சொல்லுது, உங்களுக்கு ஒரு அடிப்படை அறிவு கொடுக்குது. எதுக்காகனா டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ்ன்ற ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்டை படிக்கிறதுக்காக. 12th it carries a major mark as well as all competitive examsலேயும் அதுக்கு நிறைய மார்க்ஸ் அந்த டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ்ன்றது உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படின்னா இந்த செட்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி இருந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ அதனால் என்னென்னா ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் எப்பயுமே நீங்கள் 6th 7th 8thலலாம் பண்ணுற மாதிரி y is equal to f of x, எக்ஸோட வேல்யூ வேறு போட்டு கிராஃப் பிளாட் பண்ணுறது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சில பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும், அந்த ஃபங்க்ஷன் சொன்னோடனே உங்களுக்கு மனசில் தோணணும் இந்த ஃபங்க்ஷன் இந்த மாதிரி கர்வ் இருக்கும், அந்த கர்வ் இருக்கிறது நிஜமாலுமே ஆன் டு ஃபங்க்ஷனாக, மெனி டு ஒன் ஃபங்க்ஷனாக, ஈவன் ஃபங்க்ஷனாக, ஆட் ஃபங்க்ஷன்ன்றது நீங்களே இன்டர்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் 11th என்ஹான்ஸ் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இன்றைக்கி நம்ம சம் பேசிக் ஃபங்க்ஷன்ஸோட கிராஃப்ஸை தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். சம் பேசிக் ஃபங்க்ஷன்ஸோட கிராஃப் தான் பார்க்க போகிறோம். தட் இஸ் கிராஃப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். என்னென்ன பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ், மாடுலஸ் ஃபங்க்ஷன்ஸ், சிக்னம் ஃபங்க்ஷன்ஸ், எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன், லாகரிதமிக் ஃபங்க்ஷன், greatest integer function, smallest integer function, fractional part function. இது எல்லாமே என்ன, இதோட கிராஃப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா பாலினாமியல் ஃபங்க்ஷன். பாலினாமியல்னால் என்ன சொல்லுங்கள்? பாலினாமியல்னால் என்ன? in terms of some expressions like இங்கே பாருங்கள் a1x plus a2x square plus a3x cube இந்த மாதிரியே போகும். இதுக்கு தான் பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் சொல்கிறோம். திஸ் a1 a2 a3 ஆர் கான்ஸ்டன்ட்ஸ். இதெல்லாம் என்ன? கான்ஸ்டன்ட்ஸ். ஓகேவா? நீங்கள் படிச்சிருப்பீங்க. நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் y is equal to x. y is equal to x is nothing but what? It is a function of a straight line. உங்களுக்கு கிராஃப் எப்படி இருக்கும்? It is a function of a straight line. ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப் இருக்கும். இது எக்ஸ், இது ஒய். ஓகேவா? சரி, இதை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா இதுலேயே பாலினாமியல் ஃபங்க்ஷன்லேயே டைப்ஸ் இருக்குது. திஸ் இஸ் நத்திங் பட் ஸ்ட்ரெயிட் லைன். இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு ஒரு டிகிரி போக போக உங்களுக்கு நேம் மாறும். சப்போஸ் என்னோடய டிகிரி ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. This is nothing but parabolic function. Parabolic function. Parabolic function எப்படி represent பண்ணுவோம்? It is represented in this manner. நீங்களே வேல்யூஸ் போடுங்க. x ஸ்கொயர் போட்டோன்னா என்ன வரும் பாருங்கள். நெகட்டிவ் வேல்யூக்கும் பாசிட்டிவ் தான் கிடைக்கும். -1 into -1 is +1. -2 into -2 is +4. ஸோ எல்லாமே x ஆக்சஸ்க்கு மேலே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு u கர்வ் கிடைக்கும். இது பாரபோலிக் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு y is equal to x cube. பாருங்கள், நான் ஒவ்வொரு டிகிரியாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறேன். இது எல்லாமே பாலினாமியல் ஃபங்க்ஷன். இதோட கான்ஸ்டன்ட் என்ன? 1. இதோட கான்ஸ்டன்ட் என்ன? 1. இதோட கான்ஸ்டன்ட் என்ன? 1. சப்போஸ் கான்ஸ்டன்ட் மாற உங்களுக்கு இந்த கிராஃப் ஒன்று குறையும் இல்லை இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் மாறாது. இதுக்கு தான் கியூபிக் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் கியூபிக் ஃபங்க்ஷன். cubic function எப்படி represent பண்ணுவோம்? இப்படி represent பண்ணுவோம். that is it will be n shape. இது u shape, இது n shape. இது எப்படி வந்தது? இங்கே பாருங்க, இந்த u shapeல நான் இங்கே ஒரு ப்ரெஷர் கொடுக்குறேன். என்ன ஆகும்? curve bend ஆகுமா? அது இப்படி மாறும். இதை இங்கே பெண்ட் ஆகிடும், அப்புறம் இப்படி போகும். இது அப்படியே இருக்கும். இந்த கர்வ் இப்படி கீழே பெண்ட் ஆகிடும். அதுதான் இந்த ஷேப்பு. அதுவே நான்
4th பவர் போகிறேன், y is equal to x power 4 போகிறேன். அப்போ என்ன பண்ணணும்னா இப்படி ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் ப்ரெஷர் போடணும். இப்போ இப்படி இருக்குன்னா இது எப்படி இருக்கும், இங்கே மேலே போயிடும், இந்த கர்வ் அப்படியே இருக்கும், இது வந்து பாதி கட்டாகி மேலே போகும், அதுதான் இது. இது வந்து W மாதிரி இருக்கா, இது ஒரு W ஷேப்டு. அதே மாதிரி ஒவ்வொரு டிகிரி வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட வேவ்ஸ் இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஒன்று இப்படி பண்ணோன்னா கீழே பெண்ட் ஆகும், இன்னொன்று ஆரோ டிரெக்ஷன் இப்படி போச்சுன்னா மேலே போகும், அடுத்தது என்ன பண்ணணும், இங்கே கீழே போடணும், அப்புறம் மேலே. இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒவ்வொரு பாலினாமியலோட மேஜர் கிராஃப் கிடைக்கும். தட் இஸ் ஒவ்வொரு பவர் டிகிரிஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு கிராஃப்ஸ் எப்படி இருக்கும்னு கிடைக்கும். இது உங்களுக்கு தெரியணும், பின்னாடி கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் அ பாலினாமியல் ஃபங்க்ஷன். பாலினாமியல் ஃபங்க்ஷன்னா என்னென்னா இட் இஸ் ரெப்ரசன்டட் அஸ் a1x, a2x, x2, a3x3 இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதில் a1, a2, a3 கான்ஸ்டன்ட். இதில் வந்து பேசிக்காக மோஸ்ட்டாக நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுறதுன்னா இந்த 3 ஃபங்க்ஷன்ஸ் தான். தட் இஸ் y is equal to x, that is straight line function, y is equal to x square, that is parabolic function, y is equal to x cube, that is cubic function. அதிகமாக போக போக எப்படி இருக்கும், எப்படி சேஞ்ச் ஆகுன்றது தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? சரி, இதுதான் பாலினாமியல் ஃபங்க்ஷன். புரிஞ்சுதா? செகண்டு மாடுலஸ் ஃபங்க்ஷன். மாடுலஸ் ஃபங்க்ஷன் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க, f of x is equal to mod x. அதாவது mod xன்னு ஒரு ஃபங்க்ஷன், தட் இஸ் மாடுலஸ் ஃபங்க்ஷன். அப்படின்னா என்ன, இந்த ஃபங்க்ஷன் என்ன, தட் இஸ் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, இதுக்கு நான் இன்புட் பாசிட்டிவ் இன்டீஜர் கொடுக்குறேன், நெகட்டிவ் இன்டீஜர் கொடுக்குறேன், அவுட்புட் எனக்கு என்ன கிடைக்கும், ஒரே ஒன்று தான், எல்லாத்துக்குமே எனக்கு பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் கிடைக்கும். அதுதான் மாடுலஸ் ஃபங்க்ஷன். நான் லாஸ்ட் டைமே சொன்ன மாதிரி தான், நம்ம எல்லாரோட மைண்டுமே வந்து மாடுலஸ் ஃபங்க்ஷன் மாதிரி தான் பிஹேவ் பண்ணணும். நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாலும் அந்த நெகட்டிவ் தாட்ஸை நம்ம எப்படி பாசிட்டிவ் தாட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும்னு பார்க்கணும். தட் இஸ் நத்திங் பட் யுவர் மாடுலஸ் ஃபங்க்ஷன். எல்லாமே பாசிட்டிவாக திங்க் பண்ண லைஃப்பில் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். ஓகேங்களா? சரி, இதோட கிராஃப் எப்படி இருக்கும் சொல்லுங்கள். அன்னைக்கு கிளாஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன், மாடுலஸ் ஃபங்க்ஷனோட கிராஃப் என்ன இருக்கும், எப்படி இருக்கும். இப்போ நான் பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், அதே பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ இப்படி தான் போகும், இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். நெகட்டிவ் வேல்யூஸ்க்கும் எனக்கு என்ன கிடைக்கும், பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் கிடைக்கும். தட் இஸ் 1 கொடுத்தனா 1, 2 கொடுத்தனா 2, 3 கொடுத்தனா 3, அதே மாதிரி போகும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் மாடுலஸ் ஃபங்க்ஷனோட கிராஃப். புரியுதுங்களா? இதுதான் மாடுலஸ் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிக்னம் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் என்ன ஃபங்க்ஷன், சிக்னம் ஃபங்க்ஷன். இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்களா, SGN, சிக்னம் ஃபங்க்ஷன் ஆஃப் x. ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, இப்போ எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, தட் இஸ் திஸ் இஸ் சிக்னம் ஃபங்க்ஷன். நான் பாசிட்டிவ் வேல்யூ கொடுக்குறேன், 0 கொடுக்குறேன், நெகட்டிவ் வேல்யூ கொடுக்குறேன். சரி, இங்கேயுமே என்ன ஆகும், 0க்கு 0 தான் வரும். ஓகேவா? இங்கே என்ன ஆகும், பாசிட்டிவ் வேல்யூஸ்க்கு எல்லாமே உனக்கு அவுட்புட் +1, 0க்கு 0, நெகட்டிவ் வேல்யூஸ்க்கு எல்லாமே உனக்கு அவுட்புட் -1. அதுதான் வந்து சிக்னம் ஃபங்க்ஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்போயே வந்து சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து டிசைட் பண்ணிட்டாங்க, இதுக்கு பேர் சிக்னம்னு வச்சுட்டாங்க. இந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இட் வில் பி யூஸ்டு. இந்த சிக்னம் ஃபங்க்ஷன்லாம் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் பின்னாடி. நீங்கள் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட்ஸ் இன்ஜினியரிங் சயின்ஸில் படிக்கும்போது அதுக்கெலாம் வந்து மோஸ்ட்லி யூஸ்டு சிக்னம் ஃபங்க்ஷன், மாடுலஸ் ஃபங்க்ஷன் எல்லாமே யூஸ் பண்ணுவீங்க. திஸ் ஆர் ஆல் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? பாசிட்டிவ் வேல்யூஸ் எது கொடுத்தாலும் உங்களுக்கு அவுட்புட் 1 தான். ஸோ அவுட்புட் கேன் பி எய்தர் 1, 0 ஆர் -1. ஸோ உங்களுக்கு கிராஃப் எப்படி வரும் பாருங்கள். 0க்கு 0, நான் எந்த வேல்யூ பாசிட்டிவில் எடுத்துக்கிட்டாலும் எனக்கு ஆன்சர் என்ன வரும், +1 தான் வரும்.
ப்ளஸ் 1 தான் வரும். நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு இன்டர்வல் பற்றிலாம் படிச்சிருக்கேன். 0க்கு 0, அப்போ இங்கே என்ன ஆகும்? இங்கே வந்து 1 நம்ம டச் பண்ணுவோமா? இங்கே 1 இல்லை, டெலிட்டட் வேல்யூ அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? சர்க்கிள் 1 கிடையாது. இதான் ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷன். 0க்கு 0 தான். 0க்கு அப்புறம் அடுத்த நெய்பர்ஹுட்டு எதுவாக இருந்தாலும் எனக்கு என்ன தான்? அது 1க்கு போயிடும். ஸோ 0க்கு 1 கிடையாது. ஸோ நம்ம 0 போட்டாச்சு. அதே மாதிரி எல்லா நெகட்டிவ் வேல்யூஸ்க்கும் எனக்கு என்ன கிடைக்கும்? -1 கிடைக்கும். ஸோ உங்களோட கிராஃப் இப்படி இருக்கும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் அ சிக்னம் ஃபங்க்ஷன். ஏன் இந்த ரவுண்ட் போட்டிருக்கோம்? திஸ் இஸ் நத்திங் பட் திஸ் இஸ் பீன் டெலீட்டட். 0க்கு என்ன அவுட்புட் வரணும்? சிக்னம் ஃபங்க்ஷனில் 0 தான். ஆனால் இங்கே பாருங்கள், நான் இங்கே டாட் வச்சுட்டேன்னா என்ன அர்த்தம்? 0க்கு 0வும் வேல்யூ, 1 வேல்யூ, -1 வேல்யூன்னு வரும். அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? அப்படி இருந்தால் இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஓகேங்களா? சரி, அதனால தான் இந்த ரவுண்ட் சர்க்கிள். தட் இஸ் நத்திங் பட் 0க்கு 0 மட்டும்தான் அவுட்புட், 1 கிடையாது. ஆனால் 0க்கு இமீடியட் வேல்யூ எதுவாக இருந்தாலும் அதோட அவுட்புட் என்ன? 1. தட் இஸ் 0.00001னாலும் 1 தான் அவுட்புட். பாசிட்டிவ் வேல்யூஸ் எல்லாம் பாசிட்டிவ் 1, நெகட்டிவ் வேல்யூ எல்லாமே நெகட்டிவ் 1s. திஸ் இஸ் நத்திங் பட் அ சிக்னம் ஃபங்க்ஷன். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க? f of x is e to the power x, that is exponent of x, exponential function. இந்த e to the power function நான் என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து காமனாக a power x, this a can be any value. முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, 2 power x, 3 power x அப்படின்னு பார்த்தோம். ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா a power x தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சரி, a power x ஓட கிராஃப் எப்படி இருக்கும்? இதிலே 2 கேஸ் இருக்குது. கேஸ் 1, கேஸ் 2. கேஸ் 1 என்ன? a greater than 1. a greater than 1. கேஸ் 2 என்ன? a is nothing but 0 less than a less than 1. ஏன்னா aக்கு 0 வேல்யூ கொடுத்தனா it is not defined. ஓகேங்களா? அதனால் 0 இன்க்ளூடட் கிடையாது. சரி, a greater than 1க்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி கிராஃப்னு பாருங்கள். எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஏவோட வேல்யூ 2ன்னு எடுத்துக்கிட்டீங்க, 2 இல்லை 1ன்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 1 power x, 1 power 1 என்ன ஆகும்? 1 தான் கிடைக்கும். சரி, மைனஸ் வேல்யூலேருந்து போங்க, மைனஸ் வேல்யூலேருந்து போங்க. -1 ஹோல் பவர் என்னவோ, சாரி 1 ஹோல் பவர் எந்த வேல்யூவாக இருந்தாலுமே நெகட்டிவ்க்கு நெகட்டிவ், பாசிட்டிவ்க்கு பாசிட்டிவ் எப்படி வரும்? greater than 1னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். எப்படி போகும் கிராஃப்? எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்? ஓகேவா? a வந்து greater than 1ஆக இருந்ததுன்னா உங்களுக்கு கிராஃப் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே 1க்கு என்ன இருக்கும்? 1 பவர் a வந்து 1னா 1 பவர் x, 1 பவர் 1 1, 2 பவர் 1, 1 பவர் 2, 1 to the power எனி வேல்யூனாலும் அதே தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கிராஃப் எப்படி இருக்கும்? இந்த மாதிரியான கர்வ் கிடைக்கும். ஓகேவா? ஏன் இப்படி போட்டிருக்கோம்? ஸோ -infinity to +infinity, it is an infinite function. இதுக்கு ஃபைனைட்டுன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் an infinite function. அதுவே வந்து a less than 1ஆக இருந்ததுன்னா எப்படி இருக்கும் கர்வ்? அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். தட் இஸ் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி வேல்யூ இருக்கும். ஓகேவா? This is an increasing function, this is an decreasing function. Increasing function, decreasing function. 0க்கு என்ன வரும்? any power to the 0 என்ன ஆகும்? 1 power 0, 1 2 power 0, 1 3 power 0, 1. ஸோ இதோட வேல்யூ 1. அதே மாதிரி தான் இங்கேயும் 1. ஓகேவா? ஓகே. ஸோ this is nothing but your exponential function. நெக்ஸ்ட் என்ன ஃபங்க்ஷன்?
logarithmic function, that is f of x is log of x or ln of x எப்படினாலும் எடுத்துக்கலாம். இது natural logarithm ln of x. சரி, இதுக்கு என்ன ஆகும்? இதுலயுமே ரெண்டு கேஸ் உண்டு. இதுலயுமே ரெண்டு கேஸ் உண்டு. that is நான் என்ன பண்றேன், ln x க்கு பதிலா உங்களுக்கு புரியுறபடி log of x to the base a, log of x to the base a. இதுலயுமே case 1 case 2, that is a greater than 1, 0 less than a less than 1, ரெண்டு கேஸ். ஓகேவா? உங்களுக்கு logarithm வேல்யூ என்னைக்காவது நெகட்டிவ் வேல்யூஸ் வருமா? நெகட்டிவ் வேல்யூஸ்க்கு logarithm இருக்கா? கிடையாது. logarithm வேல்யூஸ் வந்து நெகட்டிவ்ஸ்க்கு கிடையாது, only for positive. ஸோ உங்களுக்கு ஆன்சருமே எப்படி இருக்கும், எல்லாமே வந்து பாசிட்டிவ் சைட் மட்டும்தான் இருக்கும். பாசிட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸுக்கு மட்டும்தான் லாக் எடுக்க முடியும். ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கிராஃப் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு, அதுவே 0 less than a less than 1, 1 விட கம்மியாக இருக்கும்போது இட் இஸ் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்கும். தட் இஸ் இட் இஸ் அன் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், தட் இஸ் அ டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். லாக் புக் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் பாருங்கள், நெகட்டிவ் வேல்யூஸ்க்கு லாக் ஏதாவது வேல்யூஸ் இருக்கான்னு பாருங்கள், இருக்காது. ஆனால் பாசிட்டிவ் வேல்யூஸ்க்கு மட்டும்தான் லாக் இருக்கும், அதோட வேல்யூஸ் தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இட் இஸ் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், தட் இஸ் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். ஓகேவா? அதாவது இப்படி போகும் கிராஃபு, இப்படி பார்க்கக்கூடாது, இப்படி போகணும் கிராஃபு. நீங்கள் படிச்சிருப்பீங்க, இப்போ லாக் ஆஃப் 1 என்ன 1 தான், 2 to the base 1, 10 to the base சாரி லாக் 1 to the base 10 வரும்போது 2.14, லாக் 3க்கு 1.732, அந்த மாதிரி வேல்யூஸ் பாசிட்டிவில் கிடைக்கும். அதுக்கு கம்மியான வேல்யூஸ் எல்லாமே உனக்கு நெகட்டிவில் கிடைக்கும். ஸோ அதனால் இப்படி போகும் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா லாகு டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் இப்படி போகுது. இதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த கிராஃப் ஞாபகம் வரணும். ஃபுல்லாக பாசிட்டிவ் ஆக்சிஸில் இருக்கும், எவோ எக்ஸ் ஆக்சிஸ். இங்கே பாருங்கள், இட் இஸ் ஃபுல் இன் த பாசிட்டிவ் சைட், நாட் இன் த நெகட்டிவ் சைட். பாசிட்டிவ் சைட் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ், இங்கே இட் இஸ் ஆல் அபோவ் எக்ஸ் ஆக்சிஸ். இது பாசிட்டிவ் சைட் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும். ஸோ இது லாகரிதம் ஃபங்க்ஷன். ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன், தட் இஸ் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன். அதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா, கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் இஸ் ரெப்ரசன்டட் ஆஸ் இந்த மாதிரி ஒரு எல் ஹோல், அதாவது ஹோல் ஸ்கொயர் ப்ராக்கெட் இல்லாமல் பாதி ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டோம் அப்படின்னா அதுதான் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன். சரி, கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன? அதாவது ஒரு இன்டீஜரோட கிரேட்டஸ்ட் வேல்யூ, தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 2.3ன்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். இந்த 2.3க்கு கிரேட்டஸ்ட் இன்டீஜர் வேல்யூ என்ன? இதுக்கான வேல்யூ என்ன? இட் இஸ் நத்திங் பட் 2. அதுவே உங்களுக்கு இன்னொரு வேல்யூ இருக்குது, -2.5. இதோட வேல்யூ என்ன? தட் இஸ் -3. எப்படி போடுறீங்க இதோட கிரேட்டஸ்ட் இன்டீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 0 1 1 2 3. எனக்கு 2.3ன்றது எங்கே இருக்கும்? இங்கே. திஸ் இஸ் மை 2.3. அதாவது கிரேட்டஸ்ட் இன்டீஜர்னால் உங்களோட ஆரோ எப்படி இருக்குன்னா டுவர்ட்ஸ் யுவர் லெஃப்ட். டுவர்ட்ஸ் யுவர் லெஃப்டில் ஃபஸ்ட்டு இருக்கிற இன்டீஜர் தான் உங்களோட கிரேட்டஸ்ட் இன்டீஜர். இது 2.3. இதோட லெஃப்டில் இருக்கிற இன்டீஜர் எனக்கு என்ன? 2. புரியுதுங்களா? இதான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. தட் இஸ் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஆஃப் 2.3 இஸ் 2. அதே மாதிரி இப்போ நெகட்டிவ் லைன் நம்பர் லைன் பாருங்கள், 0 -2 -3. திஸ் இஸ் மை -2.5. ஓகேவா? இங்கேருந்து லெஃப்ட் சைடில் நான் ஆரோ போடுறேன். அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நெக்ஸ்ட் இருக்கிறது எது? -3. இந்த பாயிண்ட்டுக்கு நெக்ஸ்ட் இருக்கிற இன்டீஜர் என்ன? -3. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் யுவர்
greatest integer for minus 2.5. சரி இந்த மாதிரி fractional பார்ட்டுக்கு இந்த மாதிரி போடணும். சப்போஸ் ஹோல் இன்டீஜரே இருக்குது, நான் 2ன்னு ஒரு இன்டீஜரே கொடுக்குறேன். இப்போ இதோட கிரேட்டஸ்ட் இன்டீஜர் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதோட கிரேட்டஸ்ட் இன்டீஜர் சேம் அதே தான். அதே மாதிரி நெகட்டிவ் வேல்யூஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இப்போ -2ன்னு இருக்குது. இதோட கிரேட்டஸ்ட் இன்டீஜர் என்னென்னா அதே -2 தான். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் அதாவது என்னென்னா ஒரு கொடுத்துருக்கிற ஃப்ராக்ஷனல் பார்ட்டோட கிரேட்டஸ்ட் இன்டீஜர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதை வந்து ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதுக்கு நம்ம இன்னொரு பேர் இருக்குது. கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷனுக்கு பேர் என்னென்னா ஃப்ளோ ஃபங்க்ஷன். ஃப்ளோ ஃபங்க்ஷன். ஏன் ஃப்ளோர் ஃபங்க்ஷன்ன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா? இதை ஒரு கிராஃபில் நான் ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு என்னென்ன வேல்யூஸ் எடுத்துக்கணும் நீங்கள் சொல்லுங்கள். இங்கே x y என்னென்ன வேல்யூஸ் எடுத்துக்கணும்? இன்டீஜர் 0 எடுத்துக்கிட்டிங்கன்னா அவுட்புட் என்ன வரும்? 0 தான் வரும். அதுக்கப்புறமா 0 somethingனாலும் என்ன வரும்? 0 somethingனாலும் 0 தான் வரும். அப்போ 0லேருந்து 1க்குள்ளே எந்த வேல்யூவாக இருந்தாலும் 0 தான் வரும். கரெக்டுங்களா? ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் இந்த ஆரோ. அப்போ 0லேருந்து 1க்குள்ளே எந்த வேல்யூவாக இருந்தாலும் உங்களுக்கு 0 தான் வரும். அப்புறம் 1க்கு 1 தான் வரும். எல்லா இன்டீஜர்ஸுக்குமே வந்து அதே இன்டீஜர் தான் வரும். அதுக்கு இடைப்பட்ட வேல்யூஸ் மட்டும்தான் வந்து மாறும். அதே மாதிரி 1க்கு நெக்ஸ்ட் வேல்யூஸே 1லேருந்து 2க்குள்ளே எந்த வேல்யூஸ் இருக்கோ அது எல்லாமே என்னவாக இருக்கும்? 1லேருந்து 2க்குள்ளே 1. அதுக்கு அடுத்தது அதே மாதிரி 2க்கு 2. இதே மாதிரியே இட் கோஸ் ஆன். ஓகேவா? இப்போ இதை நம்ம கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணலாமா? எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் பாருங்கள். x y. ஓகே, நான் இப்போ ஃபஸ்ட்டு 0க்கு எனக்கு என்ன வரும்? 0வே தான் வரும். ஆனால் 0க்கு அடுத்தது 0லேருந்து 1 வரைக்கும் ஜீரோலேருந்து 1 வரைக்கும் எனக்கு என்ன? அதே தான். ஆனால் 1க்கு என்ன? 1க்கு 1 தான். ஸோ இந்த பாயிண்ட் என்ன வரும்? 1க்கு 1. அப்போ இதுக்கு என்ன வரும்? சர்க்கிள். புரியுதுங்களா? 1க்கு 0 வேல்யூ கிடையாது, 1க்கு சர்க்கிள். 1க்கு 1 தான். 1க்கு எனக்கு 0 கிடையாது, அதனால் நான் அப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்க்ளூடிங் தட் வேல்யூ, தட் இஸ் டெலிட்டட் வேல்யூ. நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள், 1லேருந்து 2க்குள்ளே 1க்கு 1 போட்டாச்சு. 1லேருந்து 2க்குள்ளே எனக்கு எல்லாமே என்ன வரணும்? 1 தான் வரணும். ஆனால் 2க்கு 2 வரணும். 2க்கு 2 வரணும். ஸோ இங்கே என்ன ஆகிடும்? 2க்கு 1 கிடையாது, 2க்கு 2 வரணும். அதே மாதிரி 2லேருந்து 3க்குள்ளே அதே 2 தான் வரும். ஆனால் இதுக்கு 3க்கு 3 தான் வரும். ஸோ 3 வராது. இந்த மாதிரி போகும். அதே மாதிரி தான் கீழையும் -1க்கு 0லேருந்து 1 வரைக்கும் என்ன வரும்? 0லேருந்து -1 வரைக்கும் என்ன வரும் உங்களுக்கு? அதே 0வே தான் வரும். அப்போ உங்களுக்கு இப்படி கிராஃப் கிடைக்கும். அகைன் உங்களுக்கு என்ன வரும்? இது வந்து எக்ஸ்க்ளூட் ஆகிடும். அகைன் இந்த பாயிண்ட்டு சாரி -1க்கு -1 இருக்கும். அது வரைக்கும் இது 0 தான். இது எக்ஸ்க்ளூட் ஆகும். அதே மாதிரி இங்கே இப்படி -2க்கு 2, -3க்கு 3, அதுக்கப்புறம் இங்கே எக்ஸ்க்ளூட் ஆகிடும். இதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்பாக இருக்கா இந்த ஃபங்க்ஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் வைஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், ஒரு ஃப்ளோர் மாதிரி இருக்குது. அதனால தான் இதுக்கு பேர் ஃப்ளோர் ஃபங்க்ஷன். புரியுதுங்களா? அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், நல்லா கவனிங்க.
கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன், அதாவது கொடுத்துருக்கிற ஒரு டெசிமல் பார்ட்டுக்கு தான் நம்ம இன்டீஜர் கண்டுபிடிக்க முடியும். அது கிரேட்டஸ்ட் இன்டீஜராக இருக்கணும், அதாவது நியரர் டு தட் இன்டீஜர். ஓகேவா? எந்த டெசிமல் வேல்யூ கொடுத்தாலும் லெஃப்ட் சைடில் பார்த்துக்கோங்க, நம்பர் லைனில் ஆரோ. திஸ் இஸ் நதிங் பட் ஷார்ட் ட்ரிக், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ 2.3க்கு லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? 2 இருக்குது. -2.3க்கு லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? -3 இருக்குது. இதை ஒரு சிலவங்க நல்லாவே ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ 2.3யோட டெசிமல் வேல்யூ என்னென்னா 2, -2.5 போது ஒன்று ஆட் பண்ணிக்கணும், -3. ஓகேவா? -3. எல்லா இன்டீஜருக்கும் அதே தான் அவுட்புட், கிரேட்டஸ்ட் இன்டீஜர் தான். அதை தான் நம்ம இப்போ கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இங்கே இல்லாதது சர்க்கிள் போட்டிருக்கோம், இருக்கிறத மட்டும்தான் டாட்டால் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷனோட கிராஃப். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். இட் இஸ் சேம், ஒரு சிலது மட்டும்தான் மாறும். அதனால் நான் அப்படியே ஜஸ்ட் இதிலேருந்து உங்களுக்கு அப்படியே மாற்றி காமிக்கிறேன். arrow, பேசிக் டிஃப்ரென்ஸ் தான், சொன்னாலே புரிஞ்சுப்பீங்க. சரி, இருந்தாலும் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் இஸ் ரெப்ரசன்டட் ஆஸ், இப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும், ரிவர்ஸ் ஆஃப் யுவர் ஃப்ளோர் ஃபங்க்ஷன். ஓகே? அதே மாதிரி arrow diagram will be like this, towards your right. அங்கே towards your left, இங்கே towards your right. ஓகேவா? சரி, 2.3க்கு towards rightல இருக்க ஃபர்ஸ்ட் இன்டீஜர் என்ன? 3. -2.3க்கு towards rightல இருக்கிற ஃபர்ஸ்ட் இன்டீஜர் என்ன? -2. புரியுதுங்களா? this will remains the same. இது எப்பயுமே அதுவே தான் இருக்கும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு என்ன மாறும்? என்ன மாறும் உங்களுக்கு கிராஃபில் சொல்லுங்கள். கிராஃபில் என்ன மாறும்? இங்கே என்ன ஆகும் பாருங்கள். 0 to 1ல உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். டுவர்ட்ஸ் ரைட் 0லேருந்து 1க்குள்ளே இருக்க வேல்யூஸ் எல்லாத்துக்குமே 1 கிடைக்கும். 1லேருந்து 2ல இருக்க வேல்யூஸ்க்கு 2 கிடைக்கும். கரெக்டா? சரி, அப்போ உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? 0லேருந்து 1க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வேல்யூஸ் என்ன கிடைக்கும்? 0க்கு 0, 0லேருந்து 1க்கு, 0லேருந்து 1க்கு. ஸோ 0க்கு 1 கிடையாது. ஸோ இதை வந்து நான் சீல் பண்ணுறேன், ரவுண்ட் பண்ணிடுறேன். 0லேருந்து 1க்கு ஃபுல்லாக உங்களுக்கு 1 கிடைக்கும். கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி 1க்கு பார்த்தீங்கன்னா 1க்கு 1 தான். நெக்ஸ்ட்டு 1லேருந்து 2க்குள்ளே, அதாவது 1க்கு 2 கிடையாது, இருக்கிற எல்லா வேல்யூஸ்க்குமே வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். அடுத்தது 2லேருந்து 3க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ஷிஃப்ட் ஆகுது. இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா சீலிங் ஃபங்க்ஷன். அதர் நேம் என்ன அப்படின்னா சீலிங் ஃபங்க்ஷன். அங்கே உங்களுக்கு ஃபங்க்ஷன் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, இங்கே உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு பாருங்கள் 0 to 1 உங்களுக்கு 1 வேல்யூ, 0 to 1 உங்களுக்கு 1 வேல்யூ. இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் ஃபங்க்ஷன். ஓகேவா? புரியுதா? இங்கே பார்த்தீங்கன்னா -1க்கு -1, -2க்கு -2, -3க்கு -3. இதை பேர் தான் சீலிங் ஃபங்க்ஷன். கிரேட்டஸ்ட் இன்டீஜர் புரிஞ்சிருச்சுன்னா ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் அதுலேருந்து ஜஸ்ட் சிம்பிள் மாடிஃபிகேஷன் தான் உங்களுக்கு. ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு ஃப்ராக்ஷனல் பார்ட் ஆஃப் அ ஃபங்க்ஷன். ஃப்ராக்ஷனல் பார்ட் ஆஃப் அ ஃபங்க்ஷனை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா இட் இஸ் டினோட்டட் பை அன் செட் ப்ராக்கெட் ஆஃப் எக்ஸ். இப்படி தான் டினோட் பண்ணுவோம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு இன்டீஜர் கொடுக்குறேன், தட் இஸ்
2ன்னு ஒரு இன்டீஜர் கொடுக்குறேன், இல்லை -2ன்னு ஒரு இன்டீஜர் கொடுக்குறேன். இதுக்கு என்னோட ஃப்ராக்ஷனல் பார்ட் என்ன? உங்களுக்கே தெரியும் ஃப்ராக்ஷனல் பார்ட்னா என்ன, பாயிண்ட் சம்திங், அதுதான் நம்ம ஃப்ராக்ஷன்னு சொல்லுவோம். 1/4ன்னு சொல்கிறோம். 1/4னா என்ன, 0.25, தட் இஸ் எல்லாமே லெஸ் தென் 1, அதுதான் ஃப்ராக்ஷன்னு சொல்லுவோம். அந்த ஃப்ராக்ஷனல் பார்ட் ஆஃப் அன் ஹோல் இன்டீஜர் என்னவா இருக்கும்? ஹோல் இன்டீஜருக்கு ஃப்ராக்ஷனல் இருக்கா? தட் இஸ் 2.0ன்னு இருக்கும். 0ன்றது அதோட ஃப்ராக்ஷனா? கிடையாது. சாரி, 0ன்றது அதோட ஃப்ராக்ஷனா? ஆமாம், 2.0. ஸோ 0 இஸ் நத்திங் பட் த ஃப்ராக்ஷன் ஆஃப் யுவர் இன்டீஜர், ஹோல் இன்டீஜர். ஓகேவா? ஒரு ஹோல் நம்பராக இருந்ததுன்னா அதோட ஃப்ராக்ஷனல் பார்ட் எப்பயுமே உங்களுக்கு என்னவா இருக்கும்? 0வாக இருக்கும். அது உங்களுக்கே தெரியும். 2.0 இஸ் நத்திங் பட் 2, -2.0 இஸ் நத்திங் பட் -2. ஓகேவா? அதுவே எனக்கு இப்போ 2.3யோட ஃப்ராக்ஷனல் பார்ட் என்ன? நான் செட் ப்ராக்கெட் போட்டு ஒரு நம்பர் கொடுத்தேன்னா தட் இஸ் நத்திங் பட் ஃப்ராக்ஷனல் பார்ட் ஆஃப் தட் நம்பர் என்னன்னு சொல்லணும். அப்படின்னா இதோட ஃப்ராக்ஷனல் பார்ட் என்ன? 0.3. 2ன்றது ஹோல் நம்பர், அதை விட்டுட்டு இருக்கிறது என்னது? 0.3. ஓகேவா? சப்போஸ் நெகட்டிவ் வேல்யூஸ் எடுத்துக்கோங்க. -1.7, -1.7 இதோட ஃப்ராக்ஷனல் பார்ட் என்ன? நான் என்ன சொல்லணும்? -0.7ன்னு சொல்லணுமா? இதோட ஃப்ராக்ஷனல் பார்ட் என்ன? இட் இஸ் நத்திங் பட் இதுக்கும் 0.3 தான். இதோட ஃப்ராக்ஷனல் பார்ட் என்ன? 0.3, தட் இஸ் 2 - 1.7. 2 - 1.7. அப்போ இதோட ஃப்ராக்ஷனல் பார்ட் என்ன? 0.3. இட் இஸ் நாட் 0.7. ஓகேவா? சரி, இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? -1.7க்கு சாரி நாட் -0.3, தட் இஸ் 2 - 1.7. இது இப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும். 2 - 1.7, தட் இஸ் 0.3. ஓகே, சரி. இப்போ இதுக்கு நம்ம எப்படி கிராஃப் ட்ரா பண்ணலாம்? ஃப்ராக்ஷனல் பார்ட்டுக்கு கிராஃப் ட்ரா பண்ணணும். இங்கே பாருங்கள், எல்லா இன்டீஜர்ஸ்க்கும் என்னோட அவுட்புட் என்னவா இருக்கும்? எல்லா இன்டீஜர்ஸ்க்கும் என்னோட அவுட்புட் என்ன? 0. ஸோ எல்லா இன்டீஜர் வரும்போதும் என்னோட அவுட்புட் 0. ஸோ அது எல்லாமே நான் டாட் பண்ணிடுறேன். அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே எப்படி? இப்போ 0லேருந்து 1க்குள்ளே இருந்ததுன்னா அதோட ஃப்ராக்ஷனல் பார்ட்டே தானே வரும். அதோட ஃப்ராக்ஷனல் பார்ட்டே தானே வரும். இங்கே பாருங்கள், 1க்குள்ளே தான் வரும், ஆனால் 1 கிடையாது. ஃப்ராக்ஷனல் பார்ட் 1க்குள்ளே தான் வரும், ஆனால் 1 கிடையாது. கரெக்டா? ஸோ ஃப்ராக்ஷனல் பார்ட் ஆஃப் அன் இன்டீஜர் எல்லாமே எப்படி இருக்கும்? இட் இஸ் அ நான் நெகட்டிவ். நெகட்டிவில் உங்களுக்கு வேல்யூஸ் இருக்காது. இட் இஸ் அ நான் நெகட்டிவ் ஃபங்க்ஷன். எல்லாமே பாசிட்டிவில் இருக்கும். எப்படி பாருங்கள், -3க்கு 0, -2க்கு 0, -1க்கு 0. -3லேருந்து -2க்குள்ளே இருக்கிற எல்லா டெசிமலுக்கும் அதோட டெசிமல்ஸ் தான் ஆன்சர்ஸ். ஆனால் அது எதுக்குள்ளே இருக்கும்? டெசிமல் வேல்யூ 1க்குள்ளே தான் இருக்கும். உங்களுக்கே தெரியும் ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாமே will be less than 1. ஸோ உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் ஆகிருக்கும்? 0 இருக்கும், 0லேருந்து 1, பட் 1 இஸ் நாட் இன்க்ளூடட் இன் எனி வேல்யூஸ். இப்படி தான் ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகிருக்கும். ஓகேவா? இது ஃப்ராக்ஷனல் பார்ட் ஆஃப் அன் ஃபங்க்ஷன். இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்தது கிராஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், வெரி 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 இன்ட்ரெஸ்டிங் டாபிக். எப்படி கிராஃப்ஸோடு நம்ம விளையாடலான்றதை பார்க்கலாம். அதாவது என்னென்ன ரொட்டேட்டிங், டிரான்ஸ்லேஷன், அதாவது கிராஃப்ஸை வச்சே உங்களால் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பண்ண முடியும். இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் பண்ணலாம். e⁴x தெரிஞ்சதுன்னா ln x எப்படி கொண்டு வரலாம், அதோட இன்வர்ஸ் என்னன்றது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நாளைக்கு உங்களை அந்த இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், தேங்க்யூ.